நம்ம சட்ட அமைப்புல சில விஷயங்கள் இன்னும் 1985லயே சிக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க கஞ்சா செடியை சுற்றியுள்ள அந்த சட்டப்புதிரை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அது. ஆமா, இது சட்டத்தை விட கலாச்சாரம் எப்படி சில நேரங்கள்ல வலுவா இருக்குங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம். இதுக்கு காரணம் 1985ல வந்த NDPS சட்டம் தானா? கரெக்ட். அந்த சட்டத்துல கஞ்சா அப்படிங்கிறத செடியோட பூ அல்லது காய் பகுதி, அப்புறம் அதிலிருந்து வர்ற பிசின் சராஸ்னு மட்டும்தான் வரையறுக்குது. ரொம்ப முக்கியமா இலைகளையும் விதைகளையும் அந்த வரையறையிலிருந்து அது விலக்கிடுச்சு. ஆ, இதுதான் அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டை. அதனால தான் பாங் இலைகள்லேருந்து தயாரிக்கப்படுறதால அது சட்டவிரோதம் இல்ல. அப்போ அது முற்றிலும் கட்டுப்பாடற்றதா? இல்ல. பாங் உற்பத்தி மற்றும் விற்பனைய முறைப்படுத்துற அதிகாரத்தை அந்த சட்டம் மாநில அரசுகளுக்கு கொடுத்திருக்கு. ஓ, அதனால தான் ஊபி, ராஜஸ்தான்ல லைசென்ஸ் வச்ச பாங்கு கடைகள் இருக்கு. ஆமா, ஆனா அசாம்ல அதுக்கு தடை இருக்கு. இது இந்தியாவோட கலாச்சார பன்முகத்தன்மைய சட்டம் எப்படி உள்வாங்குதுன்னு காட்டுது. அப்போ ஒரு கேள்வி வருது. சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட இலைகளுக்காக கூட ஒருத்தர் வீட்ல ஒரு கஞ்சா செடியை வளர்க்க முடியாதா? முடியாது. அதுதான் அந்த சட்டத்தோட முரண்பாடு. கேரள உயர்நீதிமன்றம் சமீபத்துல இத ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. என்ன சொன்னாங்க? NDPS சட்டத்தோட பிரிவு 8B மருத்துவ மற்றும் அறிவியல் காரணங்களை தவிர கஞ்சா செடியை பயிரிடுறத தெளிவா தடை பண்ணுது. அப்போ ஒரு தொட்டியில் ஒரு செடியை வளர்த்தா கூடவா? ஆமா, அது பயிரிடுதல்னு கருதப்பட்டு 10 வருஷம் வரைக்கும் கடுமையான சிறை தண்டனை கிடைக்கலாம். பூ இருக்கா இல்லையாங்கிறது முக்கியமே இல்ல. இது ஒரு சிக்கலான சட்ட